வகுத்து கொண்டு வாழ்ந்த ஒருவர். அந்த வாழ்வுக்கு பிற்பாடு, அது மௌனிக்கப்பட்ட பிற்பாடு, அவர் காட்டிய கட்சி, அவர் காட்டிய சின்னம் என்ற அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து நான் இந்த கட்சியினுடைய ஆயுள் கால அங்கத்தவராக இணைந்து 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாகவே அதனுடைய செயல்பாடுகளில் நான் என்னுடைய பங்கை என்னுடைய கட்சிக்காகவும் தமிழ் தேசிய விடுதலைக்காகவும் இந்த இனத்துக்காகவும் நான் செய்து வருகிறேன். குறிப்பாக இப்பொழுது இருக்கிற சில பேருடைய எண்ணங்கள், தமிழ் தேசியம் என்ற சொல்லாடலை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது, சமஷ்டி என்ற விடயத்தை கூட நாங்கள் வேறு வார்த்தைகளில் பேசினால் என்ன, அல்லது அதை பேசாமல் விட்டால் என்ன என்கிற ஒரு வரையறைகளுக்குள் நிற்கத்தான் அவர்கள் துடிக்கிறார். யாரோ ஒருவருடைய நிகழ்ச்சிகளுக்காக அல்லது யாருடைய எண்ணங்களுக்காக நாங்கள் தடையாக இருக்கக்கூடும், தங்களுடைய அடுத்த அமைச்சு பொறுப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது தாங்கள் ஏதோ ஒரு அமைச்சர் பதவிகளை அலங்கரித்துக் கொள்ளலாம், மாறி மாறி வருகிற தென்பகுதியிலே வருகிற சிங்கள அரசியல் கட்சிகளோடு அல்லது பெரும்பான்மை கட்சிகளோடு கைகோர்த்து அமைச்சுக்களூடாக தாங்கள் இதை சாதிக்கலாம் என்று நினைக்கின்ற சிலருடைய மன எண்ணங்கள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு திசைகளில் இருந்து தமிழ் தேசிய விடுதலைக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஸ்ரீதரனை வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் ஒருபோதும் நானாக வெளியேறப் போவதில்லை, அதை நான் தெளிவாகவே சொல்லி வைக்கின்றேன். அதற்கு அதை தாண்டி என் மீதான சேறு பூசல்களை செய்து என்னை கட்சியை விட்டு நீக்க முயற்சித்தால் நான் அதனை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.